மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 20. அடி பாவி, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? கத்தி கொண்டிருந்தான் செந்தில். மலரோ அவனை அலட்சியமாக பார்த்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லுதா பாத்தியா? திமிர் பிடிச்சவளே, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் என்றவன் அவள் தலையில் நங்கென்று கொட்டிவிட்டு சங்கரியிடம் சென்றான். ஆ, சனியம் பிடிச்சவனே, எதுக்குடா தலையில கொட்டுன என்று கத்தியவள். என்கிட்டயே வம்பா? என் தலையில கொட்டிட்ட இல்ல, உன் தலையை என்ன பண்றேன் பார் என்று முனகியவள் கோலமாவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அரை கதவின் அருகில் இருக்கும் அலமாரியின் மேல் ஓரமாக வைத்தாள். அலமாரியை தொட்டாலே அது விழுந்துவிடும் அளவிற்கு இருந்தது. சங்கரியிடம் கோபமாக சென்ற செந்தில், என்ன காரியம் அத்தை பண்ணி வச்சிருக்கா உன் பொண்ணு என்று கத்தினான். எதை சொல்ற என்றார் அவர் சாதாரணமாக. அத்தை என்று பல்லை கடித்து கத்தினான். டேய், ஏண்டா கத்துற? அவ என்ன ஒன்று ரெண்டா பண்றா? நீ சொன்ன உடனே எனக்கு தெரியறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா கத்து என்றார். அவர் சொல்வதும் உண்மைதானே என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு, எதுக்கு இப்படி முடிய கட் பண்ணி வச்சிருக்கா என்றான் கோபமாக. ஓ, அதுவா? என்கிட்ட சொல்லிட்டா பண்ணா? நேற்று நைட்டே அதுக்கெல்லாம் திட்டி முடிச்சாச்சு. வெட்டின முடிய திருப்பி எடுத்து ஒட்ட வைக்கவா முடியும்? அதுவா வளர்ந்தாதான் உண்டு. இடுப்பு வரைக்கும் இருந்த முடியை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கா. எப்படியும் ஒரு ஜானாச்சும் கட் பண்ணியிருப்பா. நாம எல்லாம் கத்தி என்ன செந்திலோ பிரயோஜனம்? அவ இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுறா என்றார் ரங்கநாயகி. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் சேகரத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னை போய் பாப்கட் கூட பண்ணிக்குவேன் அறையிலிருந்தே கத்தினாள். நீ அங்கே போய் என்ன வேணும்னாலும் பண்ணி தொலை லூசு, இங்கே ஏண்டி பண்ணுற கேட்டுக்கொண்டே அவள் அறையை நோக்கி சென்றான். ஏன், சென்னையில் எல்லாம் யாரும் நீளமான முடி வச்சுக்கிறதே இல்லையா என்றவாறே பாதி திறந்திருந்த கதவை கோபத்தோடு முழுதாக திறக்க அந்த கதவு அலமாரியை இடிக்க அவள் வைத்த கிண்ணம் அவன் தலையில் கவிழ்ந்து அவனை அபிஷேகம் செய்தது. முகம் முழுவதும் கோலப்பொடியோடு நின்றிருந்தவனை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு புரண்டு புரண்டு சிரித்தாள் மலர். அதில் கடுப்பாகி அவளை அடிக்கப் போக, இங்க பாரு, சும்மா இருந்த என் தலையில கொட்டினது நீதான் முதல்ல ஆரம்பிச்ச. நீ சும்மா இருந்திருந்தா நான் ஏன் இதை பண்ண போறேன்? நீ பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் சரியா போச்சு. இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பண்ணா திரும்பவும் நான் வேற பண்ணுவேன் என்றாள். அதை கேட்டு அவளை அடிக்காமல் நின்று விட்டான். ஐயோ, என்னடா இது? முதல்ல முகத்தை கழுவிடா என்றவாறே வந்தார் சங்கரி. எல்லாம் உன் பொண்ணு பண்ண வேலைதான் என்று கோபமாக சொல்லிவிட்டு குளியலறைக்குள் சென்றான். ஏண்டி இப்படி பொருளை எல்லாம் நாஸ்தி பண்ற? காசு அருமை தெரியுதாடி உனக்கு என்றார் ரங்கநாயகி கோபமாக. ரொம்ப பண்ணாத கிழவி, இது என்ன சமைக்கிற பொருளா வீணாகிறதுக்கு? எனக்கும் எல்லா அருமையும் எருமையும் தெரியும். நான் திரும்பவும் இதை வாரி வச்சிடுவேன். இதுலேயே கோலம் போட்டால் ஒன்றும் ஆகாது. அவன் மூஞ்சியில் தலையில் போனது தான் வேஸ்ட்டு. 2 நாள் பெரிய கோலமாக போட்டேன்னு நினச்சிக்கோ, சரியா? ரொம்ப கத்தாத. அதற்கு மேல் ரங்கநாயகி எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்தில் செந்தில் அவளை முறைத்து கொண்டே அங்கிருந்து கிளம்ப, ரொம்ப முறைக்காதடா, கண்ணு வெளியில் வந்து விழுந்துட போகுது. காலையில் இருந்து உன் அருமை தங்கச்சியை பார்க்கலையா? முதல்ல அவளை போய் பாரு உதட்டை சுழித்து கிண்டலாக கூறினாள். அதை கேட்டு திகைத்து வீட்டிற்கு விரைந்தான். சுவற்றை சாய்ந்து அமர்ந்து படித்து கொண்டிருந்த சாம்பவியின் கையை வேகமாக பிடித்து எழும்ப வைத்தான். ஆ அண்ணா, என்ன பண்ற நீ? அவள் கத்துவதை பொருட்படுத்தாமல் அவளை திருப்பி பார்க்க அவள் முடி தோள்பட்டையை தாண்டிய அளவே இருந்தது. ஏண்டி முடிய கட் பண்ண என்றான் கோபமாக. தலையில ஒரே பொடுகு அண்ணா, வாரத்தில் 2 நாள் தலை குளிக்கணுமாம். முடி நீளமா இருந்தால் ஸ்கூலுக்கு கிளம்ப லேட் ஆகுதண்ணா என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. அதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திருக்கணும். அது கஷ்டமான விஷயம்னு தானே முடிய வெட்டிட்டேன். சூப்பர் ஐடியா. இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை அந்த மலர் தானே கொடுத்தா. அவள் பேச்சை கேட்டு கேட்டு கெட்டு போகிற பவினி. டேய், இப்போ எதுக்குடா மலரை திட்டுற? அவளை திட்டுனா உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்களே. நான் நியாயத்தை தான் சொல்லுவேன். ஆமாம், நீங்கள் அப்படியே நீதி அரசி. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவள் எப்பவும் நியாயமாக தாண்ட பேசுவா. அவகிட்ட இருந்து தான் உன் குணம் வந்திருக்கு என்றார் சண்முகம். எப்பா அப்பா, உடனே தூக்கிடுவீங்களே சொம்ப உங்கள் பொண்டாட்டிக்கு. படா, நான் தூக்காமல் வேற யார் தூக்குவா? அட சும்மா இருங்க நீங்கள். டேய், இவ தான் முடி வெட்டணும் பியூட்டி பார்லருக்கு வானே என்னை கூப்பிட்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாதடின்னு சொல்லிட்டேன். அதனால மலரை கூட்டிகிட்டு போய் கட் பண்ணிக்கிட்டா. அவ தான் இவளை பார்த்து ஆசைப்பட்டு கட் பண்ணிக்கிட்டா. நீ திட்டுறதா இருந்தா இவளை தான் திட்டணும். அடிப்பாவி. அடப்போ அண்ணா, முடிதானே, வளர்ந்துடும். சும்மா என்ன முறைக்காத முகத்தை சுருக்கி கூறினாள்.
அதற்கு மேல் அவளை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று விட்டுவிட்டான். அவள் கூறியது போல் முடிதான். ஆனால் இருவருக்குமே அந்த நீளம் திரும்ப வரவே இல்லை. அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இவனுக்குத்தான் கஷ்டமாக இருந்தது. ஒரு முறை அவர்களிடம் வருத்தப்பட்டான். அட என்னடா நீ, முடி நீட்டா இருந்தாதான் குடும்ப பொண்ணுன்னு நினைக்கிறியா? கோபமாக கேட்டாள் மலர். அப்படி இல்லை மலரு, என்ன இருந்தாலும் அப்போ இருந்த அழகே தனிதான் என்றான். ஐயோ அண்ணா, வேணும்னா உனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு முடி நீளமா இருக்கான்னு பார்த்து கட்டிக்கோ, எங்களை விட்டுடு என்றாள் சாம்பவி. அதை நினைத்தபடி அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தான் செந்தில். அவள் அவர்களை தாண்டி செல்லும் வேளையில், அண்ணா அண்ணா, மிஸ் போறாங்க என்றான் சூர்யா. சட்டென்று தெளிந்து, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் என்றான் செந்தில். அவள் நின்று திரும்பி பார்த்தாள். குட் ஈவினிங் மிஸ் சொன்ன சூர்யாவுக்கு பதிலாக புன்னகையோடு தலையசைத்தாள். மிஸ், இவர் என் அண்ணன். செந்திலை கண்டு புன்னகைத்தாள். உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும் என்றான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, ஓகே, அந்த மரத்துக்கு கீழே வாங்க, இங்கே போகிற வரவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் என்றாள். அவள் செல்ல அவள் பின்னாலேயே இவர்களும் சென்றார்கள். அவன் பார்வை மீண்டும் அவள் பின்னலிலேயே இருந்தது. அவள் நின்று திரும்பி, சொல்லுங்க சார் என்றபோதுதான் மீண்டும் சுய உணர்வு பெற்றான். சூர்யாவை பற்றி பேசணும். சூர்யாவை பற்றி என்ன பேசுகிறோம்? நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 1 மந்த்து தான் ஆகுது. அநேகமாக ஒரு 4 கிளாஸ் தான் இவங்களுக்கு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நல்ல பையன்தான் என்றாள். சிரித்தான் செந்தில். அதில்லை மிஸ், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம்னு வந்தேன். சரி சொல்லுங்க. சூர்யா இப்போ 10th. அவனோட போர்டு எக்ஸாமுக்கு ஹிந்தி இல்லை. ஆனால் நீங்கள் ஹிந்தியில் ஹெவியாக ஒர்க் கொடுக்குறீங்க. அவனுக்கு டைம் ஹிந்திக்கே சரியாக போனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிப்பான்? அவனுக்கு வீக்லி 1 கிளாஸ் தான் சார் ஹிந்தி. அதுக்கேற்ற மாதிரி தானே ஒர்க்கும் கொடுக்க முடியும். அதுக்காக அவங்க தலையில் ஹெவி பேர்டனை ஏற்றுறது தப்பில்லையா? அப்போ ஹிந்தி கற்றுக்க வேண்டாமா? உங்களுக்கு முன்னாடி இருந்த சார் இப்படி ப்ரெஷர் பண்ணது இல்லை. அவர் அப்படி இருந்ததுனால தான் அவரை தூக்கிட்டு என்னை போட்டிருக்காங்க. நானும் அப்படியே இருந்தால் என்னையும் தூக்கிட்டு வேறு டீச்சரை போடுவாங்க. அப்போது உங்கள் வேலையை காப்பாற்றிக்கத்தான் இப்படி பண்ணுறீங்களா? சாரி சார், நான் என் கடமையை செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக்கோங்க. நான் அங்கே பதில் சொல்லிக்கிறேன். கோபப்படாதீங்க மிஸ். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா உங்ககிட்ட வந்து இப்படி பேசியிருக்கவே மாட்டேன். டைரெக்டாக அங்கே போயிருப்பேன். நான் ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. போர்டு எக்ஸாமுக்கு தான் ஹிந்தி இல்லையே, லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு போகலாம் இல்லை? அதுக்காகத்தான் சொன்னேன். அப்படி படிக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது சார்? அதுக்கு படிக்காமலேயே இருக்கலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கறது வீணாகக்கூடாது, அவ்வளோதான். அவன் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாமல் அமைதியாக நின்றான். அவளே தொடர்ந்தாள். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது சார். நான் கொடுக்கறது 1 வீக்குக்கான ஹோம்ஒர்க். டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். எதுக்காக ஒரே நாளில் பண்ணணும்? அப்படி பண்ணால் திரும்பவும் நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்குள்ளே நான் சொல்லி கொடுத்தது மறந்துடும். அதனால் நான் சொன்ன மாதிரி இனிமேல் படிக்க சொல்லுங்கள். ப்ரெஷர் இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். ஒர்க்கு முடிக்கணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் என்று செந்திலை பார்த்து கூறியவள் புன்னகையோடு சூர்யாவிடம் திரும்பி, என்ன சூர்யா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறியா என்றாள். ஓகே மிஸ் என்றான் சமத்து பிள்ளையாக. சிறு தலையசைப்போடு இருவரிடமும் விடை பெற்று கொண்டு தன் ஸ்கூட்டியில் ஏறி சென்றாள். அவள் வண்டியில் ஏறி அமர்ந்த பிறகு அந்த சீட்டை தாண்டி தொங்கிய பின்னலை பார்த்து கொண்டிருந்தான் செந்தில். அண்ணா அண்ணா, என்ன பார்க்குற நீ? சூர்யா உலுக்கினான். தன் நிலையடைந்து பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் செந்தில். உனக்கு நீளமான முடி ரொம்ப பிடிக்கும் இல்லை என்றான் குறும்பாக. டேய் என்று அவனை முறைத்தான். ரொம்ப பேராசைப்படாத. மிஸ்ஸு படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கே வந்துட்டாங்க. நீ இந்த வருஷம்தான் படிப்பையே முடிக்க போற. அநேகமாக உன்னை விட பெரியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நொடி செந்திலின் முகம் மாறியது. அப்படியா சொல்ற என்றான் தன்னையும் மீறி. அண்ணா என்றான் சூர்யா விழி விரித்து. அதில் சுதாரித்து, அதை பற்றி நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்க்க போகலாம் வா என்று விட்டு தன் பைக்கை நோக்கி சென்றான் செந்தில். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.